சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துறைத் தலைவர் பதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் பட்டியலின பேராசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் உள்ள 28 துறைகளுக்கும் பணிமூப்பு அடிப்படையில் தலைவர்கள் நியமிக்கப்படுகின்றனர். பெரியார் பல்கலைக்கழக விதிப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி அடிப்படையில் துறைத் தலைவர் பதவி மாற்றி வழங்கப்பட வேண்டும். எனினும் பல்கலைக்கழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக துறைத் தலைவர் பதவி வழங்குவதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக பட்டியலின பேராசிரியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது. பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் துறைத் தலைவராக வரக்கூடாது என்பதால் தங்களுக்கு வேண்டிய மாற்றுத் துறையைச் சார்ந்தவர்களுக்கு துறைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தமிழக அரசுக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதன் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து துணைவேந்தர் ஜெகநாதனிடம் கேட்டபோது முறையாகவே துறைத் தலைவர் பதவி வழங்கப்படுவதாகவும் மாற்றுத் துறையைச் சேர்ந்தவர்களை நியமிப்பது என்பது அந்த துறையில் தகுதியானவர்கள் இல்லாத நிலையில் அவ்வாறு நியமிப்பதாக தெரிவித்தார்.